அயோத்தி மாநகரம் இவ்வளவு அளவுடன் காணப்படுகிறதே, அதற்கு காரணம்தான் என்னவோ? ஒருவேளை அந்நகரம் பூமி தேவியின் திருமுகமாக இருக்குமோ, அல்லது அவளது முகத்தின் திலகமாக இருக்குமோ? அதுவும் இல்லையெனில் வளங்கள் பூத்து குலுங்கும் அந்த அயோத்தி நகரமே பூமி தேவியின் கண்கள் தானோ? அல்லது அவளது உயிர் இருக்கும் இடமோ? அல்லது திருமாலின் வைகுண்டமோ? இல்லை இல்லை, மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸ்ரீராமபிரான் திரு அவதாரம் செய்ததுதான் அந்த நகரத்தின் அழகிற்கு எல்லாம் காரணம். முனிவருக்கும் இல்லறத்தாருக்கும் பாகுபாடு காட்டாமல் புகலிடமாக இருப்பவன் தான் ஸ்ரீராமபிரான். அவனே அந்நகரத்தில் அவதரித்தான் என்றால் அந்த நகரத்தைப் போல வேறு ஒரு நகரம்தான் உண்டோ? அந்நகரத்தின் உயர்ந்த மதில்கள் தான் எத்தனை அழகோ, பார்க்க பார்க்க திகட்டாது. வெண்ணிறம் உள்ள சந்திரனை வெட்டி வரிசையாக வைத்தது போல ஒளி வீசுகின்ற நகங்களையும், செந்தாமரை மலருக்கு நிகரான பாதங்களையும், நீர் வஞ்சிக்கொடி போன்ற மிகச்சிறந்த இடையையும், தென்னை இளநீர் போன்ற தளங்களையும், வளைகின்ற இளமூங்கில்களைப் போல காணப்படும் தோள்களையும், அழகிய பற்களின் வரிசைகளையும் உடைய பெண்களை கொண்ட அயோத்தி மாநகரை காட்டிலும் இந்திரலோகம் சிறந்ததோ? அயோத்தி நகரத்தை சூழ்ந்த மதில்கள் பகைவரை அழிக்கும் தன்மைகளுடன் மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. அந்த மதில் சுவர்கள் பகைவரை வெல்லும் வேலும், கொலைவாளும், வில்லும், மழுவும், கதையும், சக்கரமும், தோமரமும், உலக்கையும், கவன் கல்லும் ஆகிய பொறிகளை உள்ளடக்கிய நிலையில் அந்நகரத்தை காவல் புரிந்தது. அந்த மதில் சுவரின் அழகை கண்டு வெளிநாட்டு நகரங்களில் மதிலெடுக்க விரும்பியவர்கள் கூட வந்து அயோத்தியின் மதில் சுவர்களை அளவெடுத்து சென்றபடி இருந்தார்கள். மதிலை சூழ்ந்து இருந்தது அப்பெரும் அகழி. மேகங்கள் அந்த அகழியை கடல் என்று மயங்கி நீரை முகர்ந்தன. அது மட்டுமல்ல, அம்மதிலை மழையென நினைத்து அதில் தங்கி மழையை பொழிந்தன. அகழியில் பூத்த தாமரை மலர்கள் காண கண்கோடி வேண்டும். என்றாலும் அந்த தாமரை மலர்கள் கூட அயோத்தியின் இளம் பெண்களின் முகத்தை கண்டு வெட்கப்பட்டு அவர்கள் முன் நிற்க முடியாமல் தோற்றோடின. தங்களின் தோல்வியால் எழுந்த பொறாமை காரணமாக அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமது முழு வலிமை கொண்டு அப்பெண்களின் முகங்களோடு சண்டை செய்ய எண்ணி அந்த நகரத்து மதிலை முற்றுகை செய்தார் போல விளங்கின. அந்த அகழியில் காணப்பட்ட முதலைகள் அடிக்கடி தங்களுக்குள் முரட்டுத்தனமாக சண்டையிட்டுக் கொண்டு நீரில் அமிழ்வதை பார்க்கும்போது பெரிய கடலில் யானைகள் மூழ்கி எழுவதைப் போல காண்பவர்கள் அனைவருக்கும் தோன்றியது. அகழியை சுற்றி சோலைகளும் அமைந்திருந்தன. அத்துடன் 8 திசையிலும் அழகிய பல சித்திரங்கள் வரையப்பட்ட கோபுர வாயில்கள் உயர்ந்து விளங்கின. அந்நகரம் ஓங்கி உயர்ந்த வெண்ணிற மாளிகையால் நிறைந்து அழகாக காட்சியளித்தது. வெள்ளை மலையின் மீது கதிரவனின் இளவையில் விழுந்து ஒளி கீற்றுகள் சிதறுவது போல அம்மாளிகையும் கதிரவனின் ஒளி கீற்றால் நிறைவூட்டப்பட்டு இருந்தது. இத்துடன் வச்சிர தூண்களும் மரகத ரத்தினத்தால் ஆன உத்தரங்களும் சிற்பங்கள் செதுக்கிய வாயிற்கதவுமாக அம்மாளிகை நிறைந்து அழகுடன் காணப்பட்டது. நகரத்திலே எங்கு பார்த்தாலும் பொன் மண்டபங்களும், மலர்கள் விளங்கும் கொடி மண்டபங்களும், மாட மாளிகைகளும், கூட கோபுரங்களும் முத்து பந்தருமாக காணப்பட்டன. நகரமெங்கும் உள்ள அழகிய கொடி கம்பங்களில் பட்டுக்கொடிகள் கட்டப்பட்டு இருந்தன. பட்டு சிறகை படபடத்து அடித்த பறவைகள் போல அங்கு காணப்பட்ட பட்டுக்கொடிகளும் காற்றில் படபடத்தது. செல்வத்தில் குறைவு இல்லாமல் சிறந்து விளங்கிய அந்நகரத்து பெண்கள் பந்தாடும் பொழுது அதிர்ச்சியில் அவர்கள் அணிந்து இருந்த விலை உயர்ந்த முத்துக்கள் சிதறி ஓட அம்முத்துக்களை அங்கு வேலை செய்யும் பெண்கள் குப்பைகளாக குவித்து வைத்தனர். அவ்வாறு குவிக்கப்பட்ட முத்துக்கள் காண்போரின் கண்கள் கூச வெள்ளொளி வீசி திகழ்ந்தன. மேலும் நடனசாலையில் பெண்கள் நடனமாடும் ஒளி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் அவர்களுக்கு கவலை என்பதே இல்லாதிருந்த நிலையே. அவர்களது கருமையான கடை கண்களாகிய வேலாயுதங்களை கண்டு காம இச்சையுடைய ஆண்களின் உடல்கள் அப்பெண்களின் இடை போலவே மெலிந்தன. அந்நகரத்தில் தண்டனை கருவிகள் அனைத்தும் புத்தம் புதியதாக காட்சியளித்தன. அதாவது அந்நகரத்தில் பொருள் செல்வம் மிகுந்து இருந்ததால் திருடர்கள் என்று யாரும் அங்கு இல்லை. பிச்சை எடுப்போர் இல்லாததால் தர்மம் செய்யவும் அங்கு ஆள் இல்லை. வீண் பொழுது கழிக்கவும் அங்கு யாருக்கும் நேரமில்லை. எல்லோரும் பண்டிதர்களாக நூல்களை கற்று விவாதித்துக் கொண்டு இருந்தார்கள். வறுமையே என்பதே அந்நகரத்தில் சிறிதும் இல்லை. சுருங்கச் சொன்னால் அந்நகரம் பல்வகை வளங்களை பெற்று இன்ப பூமியாக விளங்கியது. அப்பேற்பட்ட அயோத்தி நகரத்தை கண்டு எந்திரனும் பொறாமை கொண்டார்.